சக்திகள் அனைவரையும் வேப்பிலை எஃப்எம்க்கு வாங்க கேளுங்கன்னு அன்போட கூப்பிட்றது அம்மாவோட செல்ல பிள்ளை ரேக்காங்க. இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் எல்லாரும் ஆடி போகிற மாதிரி ஒரு கதையோடு வந்திருக்கேன். நம்ம எல்லாரும் அட்சய பாத்திரம் பற்றி கேள்விப்பட்டிருப்போம். அல்ல அல்ல குறையாத பாத்திரம் அது. அப்படி ஒரு பாத்திரத்தை நம்ம மறுவூர் அம்மா தொண்டர் ஒருத்தருக்கு கொடுத்துருக்காங்க. வாங்க கதையை கேட்கலாம். அன்னை எங்கள் குடும்பத்தில் நிறைய அற்புதங்களை நிகழ்த்தியிருக்காங்க. நம்ம குரு தெய்வத்தோட அளவற்ற கருணையால் எங்கள் குடும்பத்திலும் எங்கள் மன்றத்திலும் நடந்த ஆன்மீக அனுபவங்கள் வார்த்தையால் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. என் அம்மா செஞ்சி மன்றத்தோட தலைவியாக இருந்தாங்க. அன்னையோட தொண்டை மனசார செய்து வந்தாங்க. சமீபத்தில் கூட அருட்கூடத்தில் நம்ம குருபிரானுக்கு பாதப்பூஜை நடந்தப்போ குருபிரான் என் அம்மா அப்பாவை பார்த்து, உங்கள் மன்றம் ரொம்ப சிறப்பாக செயல்படுது, சீக்கிரமே உங்கள் பகுதிக்கு விஜயம் செய்ய வருகிறேன் என்று அருள்வாக்கு கொடுத்தாங்க. இது எங்கள் குடும்பத்துக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம். எங்கள் செஞ்சி மன்றம் 1980ஆம் ஆண்டில் அன்னையோட அருளால் ஆரம்பிக்கப்பட்டது. முதல் தலைவராக திரு அரங்கநாதன் அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து மன்றம் தொடர்ந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கு. அவர் ஆரம்பத்தில் நாத்திகம் பேசிட்டு இருந்தவர். ஆனால் அன்னை அவர் வாழ்க்கையில் நிறைய அற்புதங்களை நிகழ்த்தி அவரையே முழுமையாக மாற்றினாங்க. எந்த தெருக்களில் நாத்திக பிரச்சாரம் பண்ணினாரோ அதே தெருக்களில் அன்னையோட திருவுருவ படத்தை தூக்கிட்டு ஊர்வலமாக வந்தது இன்றைக்கும் மறக்க முடியாத விஷயம். அவருடைய மறைவுக்கு பிறகு என் அம்மாவும் அப்பாவும் மன்ற பொறுப்பை ஏற்று அன்னையோட அருளால் சிறப்பாக நடத்தி வராங்க. நான் சின்ன வயசுல இருந்தே சித்ரா பௌர்ணமிக்கு சக்தி மாலை அணிகிற பாக்கியம் கிடைச்சிது. அந்த மாதிரி ஒரு சித்திரை பௌர்ணமி நாளில் தான் எங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அற்புதம் நடந்தது. 1982ஆம் ஆண்டு அன்னைக்கு கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்ததால் சக்தி மாலை அணிகிற நிகழ்ச்சி மதியம் 3 மணியையும் தாண்டிச்சு. அப்போது எனக்கு 10 வயசு தான். ரொம்ப பசிச்சது. அதனால் என் அம்மாவிடம் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு வரலாமான்னு கேட்டேன். நாங்கள் வீட்டுக்கு புறப்பட்டப்போ எங்களோட சேர்ந்து இன்னும் 4 சக்திகளும் வந்தாங்க. அம்மாவுக்கு கொஞ்சம் தயக்கம். ஏன்னா வீட்டில் 4 பேருக்கு தான் சாப்பாடு சமைச்சு வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ வந்தவங்களையும் சேர்த்தா 8 பேர். இன்னும் அப்பாவும் அண்ணனும் சாப்பிடணும். எப்படி சமாளிக்க போகிறோமோன்னு யோசிச்சுட்டே வீட்டுக்கு வந்தோம். அம்மா இருந்த சாப்பாட்டையே பரிமாற ஆரம்பித்தாங்க. நாங்கள் எல்லோரும் வயிறார சாப்பிட்டோம். அதுக்குள்ளே அப்பாவும் அண்ணனும் அவர்களோடு இன்னும் சில பேரும் சாப்பிட வந்துட்டாங்க. நானும் ஓடி ஓடி சமையல் அறையிலிருந்து பாத்திரங்களை எடுத்துகிட்டு வந்து உதவி பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆச்சரியமாக எவ்வளோ பேர் சாப்பிட்டாலும் சோறு குறையவே இல்லை. சாம்பார் குறையில, ரசம் குறையில, காய்கறியும் குறையில. சாப்பிட்டவங்க சிலர் பார்சலும் எடுத்துகிட்டு போனாங்க. ஆனால் சாப்பாடு இன்னும் இருந்தது. அம்மா என்னை பார்த்து, என்னடா இது, எப்படி சாத்தியம்? 4 பேருக்கு தான் சமைச்சேன், இவ்வளவு பேர் சாப்பிட்டு சோறு சாம்பார் ரசம் எதுவுமே குறையிலேன்னு ஆச்சரியப்பட்டாங்க. அவர்களோட கண்ணில் ஆனந்த கண்ணீர் வந்துடுச்சு. அப்போ செல்ஃபோன் வசதி இல்லாத காலம். உடனே யாருக்கும் தகவல் சொல்ல முடியலை. ஆனால் கொஞ்ச நேரத்தில் இன்னும் சில சக்திகள் சாப்பிட வந்தாங்க. அவர்களும் வயிறார சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மா என்னை மன்றத்துக்கு அனுப்பி இந்த விஷயத்த உன் அப்பாவிடம் உடனே சொல்லுன்னு சொன்னாங்க. நான் ஓடி போய் அப்பாவிடம் எல்லாத்தையும் சொன்னேன். அப்பாவும் கேட்டு வியந்து போய் மன்ற தலைவரிடம் இந்த அற்புதத்தை சொன்னார். மன்ற தலைவரும் அங்கே இருந்து சக்தி மாலை அணிய வந்த பக்தர்கள் எல்லோரிடமும் இந்த அற்புதத்தை பகிர்ந்தார். அதை கேட்ட உடனே நிறைய பேர் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. மீதமிருந்த உணவை அன்னையோட பிரசாதம்னு நினச்சி பக்தியோடு வாங்கி சாப்பிட்டாங்க. ஒரு பருக்க கூட மீதம் இருக்காமல் எல்லோரும் பகிர்ந்து கொண்டாங்க. அந்த நாளில் அன்னை எங்களுக்கு காட்டியது என்னன்னா, குழந்தைங்களை இருந்த பசி, எங்களோட பசியை போக்க 4 பேருக்கு சமைச்ச உணவை 20க்கு மேற்பட்டவர்கள் வயிறார சாப்பிட்ற அளவுக்கு பெருக வச்சாங்க. இந்த அற்புதத்தை இப்போ நினைச்சாலும் உடம்பெல்லாம் சிலிக்குது. அன்னை எப்போதும் தன்னுடைய பிள்ளைகளை கைவிட மாட்டாங்க என்பதற்கு இது எங்கள் குடும்பம் நேரில் அனுபவித்த மிகப்பெரிய சாட்சியம்.